சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர், அவர் மீது பல சொத்து குவிப்பு வழக்குகள் இப்போ சொத்து குவிப்பு சார்ந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது பாஜகவில் இயங்கிய வெளியேற்றப்பட்ட நபர்கள் இப்போது மாரிதாஸ்ல இருந்து கல்யாணராமன்ல இருந்து எல்லாருமே எவிடன்ஸோட வீடியோ ஆதாரங்களோட பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல சமூக ஆர்வலர் தேவநாதன் தேவராஜன் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. முறைப்படி இது விசாரிக்கணும், பேங்க் டிரான்சாக்ஷன்ல இருந்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற விவரங்களை நம்ம சேகரிக்கணும்னு சொல்றாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு இருந்தது. இப்போ அது இல்லாம போச்சா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? அண்ணாமலைக்கு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற பட்டம் என்னைக்குமே இருந்தது கிடையாது. மிஸ்டர் கிளீன்ற பட்டம் தனக்குத்தானே யார் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது மக்கள் தான் கொடுக்கணும். அண்ணாமலை வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவார் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு விஷயம். அதனால அவர் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜ் இப்பதான் காலியாகுது அப்படின்றத மட்டும் என்னால ஏத்துக்கிற முடியல. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க இந்த பாஜகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியிடுறாங்க, ஆதாரங்களை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கும் நம்ம அந்த விஷயங்களை பார்க்க தேவையே இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உட்கட்சி விவகாரம், 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற பார்வையை தாண்டி, அது சமூக ஆர்வலர் டிஜிபி கொடுத்த அந்த புகாரை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதனால் அண்ணாமலையுடைய அந்த சொத்து வாங்கியதால் அரசாங்கத்திற்கு என்ன இழப்பு, அரசாங்கத்திற்கு என்ன அரசாங்கத்தை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கோணத்தில் மட்டும் நம்ம பார்ப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தனிநபர் விஷயத்துல தலையிடுவதை தாண்டி நாம அரசாங்கத்தை ஒருவர் ஏமாற்றும் போது அதை கேள்வி கேட்பதுல எந்த தப்புமே இல்லை. முதல்ல அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, மாரிதாஸ் என்ன சொல்றாரு, 4.5 கோடி ரூபாய்க்கு இவர் ஒரு சொத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற சொல்லிட்டு, அந்த மதிப்பு 4.5 கோடி கிடையாது, அது 80 கோடி அப்படின்னு சொல்றாரு. அதற்கான ஆவணங்களையும் அவர் வெளியிடுறாரு. அதுல அந்த ஓனர்கிட்ட காசு கொடுத்த பின்பும் அந்த ஓனரை போய் ஒரு கூட்டுறவு வங்கியில, அதுவும் இவருக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கியில போய் அடமானம் வைக்க சொல்லி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கல்யாணராமன், கிஷோர் கேஸ்வாமி போன்றவர்கள் அது 40 கோடி சொத்து, என்கிட்ட அதுக்கான ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுல நாம எழுப்பக்கூடிய சில கேள்விகள், அதாவது இவங்க இப்படிமான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வைக்கும் போது அதை அண்ணாமலை கடந்து போயிருக்கலாம். அப்படி கடந்து போயிருந்தா நாமளும் அதை கடந்து போயிருப்போம். ஆனா அதற்கு ஒரு அறிக்கை விடுறேன், நீ சொன்ன மாதிரி மறுபடியும் நான் ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக ஒரு அறிக்கை விட்டுதான் அவர் அரசாங்கத்தை எப்படி ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்ற தகவலை நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. 3 வகையாக நம்ம இதை பிரிச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, அந்த சொத்தை நான் என்னுடைய சேமிப்பு, என்னுடைய மனைவியுடைய சேமிப்பு, அதே போல வங்கி கடன் அப்படின்றாரு. ஆனா அந்த எந்த வங்கி அப்படின்ற பெயரை அவர் சொல்லவே இல்லை. இவருடைய சேமிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கிறதா, இவருடைய மனைவியுடைய சேமிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கிறதா அப்படின்றத அவருடைய தேர்தல் அஃபிடவிட் வச்சு பார்க்கும்போது அவருக்கு, அதாவது அண்ணாமலைக்கு ஆண்டு வருமானமாக 20 லட்சம் ரூபாயை சொல்றாரு. அவருடைய மனைவிக்கு ஆண்டு வருமானமாக பாத்தீங்க அப்படின்னா 6 லட்சம் ரூபாய் சொல்றாரு. 2 பேருக்கிட்டையும் கேஷாவும் சரி, வங்கியாவும் சரி, 2 பேருக்குமே 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு கையில, சேமிப்பு அப்படின்றது. இந்த சேமிப்பு என்பது இதை வச்சே ஒரு லேண்டை வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதற்கு முன்பு இப்போ அண்ணாமலை மீது குற்றம் சாட்டக்கூடிய அந்த லேண்டுக்கு முன்பே அண்ணாமலையுடைய மனைவி அவர் 21/10/2023 இன்னொரு சொத்தையும் வாங்கியிருக்கிறார். அதையுமே தேர்தல் அஃபிடவிட் 2024 தேர்தல் அஃபிடவிட்ல அண்ணாமலை காட்டுகிறார். அதனுடைய அரசாங்க மதிப்பு 48 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். அப்போ அந்த சொத்தையும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு குறைஞ்சிருக்கும். இது போக இடையில அண்ணாமலை லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தாரு. சொகுசு கார்களை எல்லாம் வாங்கி இருக்கிறதாக சொல்றாங்க. வீட்டு செலவுகள் இருக்கிறது, படிப்பு செலவுகள் இருக்கிறது, எல்லா செலவுகளையும் சேர்த்தா ஆண்டு வருமானம் ஒருவருக்கு 20 லட்சம் பிளஸ் 6 லட்சம் 26 லட்சம் வரும்போது கண்டிப்பாக சேமிப்பு என்பது மிகப்பெரிய தொகையாக இருக்காது. அப்ப லோன்ல தானே மீதி தொகையை அவங்க வாங்கியிருப்பாங்க. லோன்ல வாங்குறாங்கன்னா நான் என்ன கேட்கிறேன், ஒரு 26 லட்சம் ரூபாய் வருமானம் 2 பேருக்குமே சேர்த்து வச்சுக்கிறோமே, வருமானம் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச லோனே 40 லட்சம் ரூபாய்க்கு தாண்டி தரமாட்டாங்க. இதுதான் வங்கியுடைய ரூல்ஸ். ஆனா எப்படி பல கோடி ரூபாய்க்கு அண்ணாமலை கொடுத்தாங்க. ஏன் அது பல கோடி ரூபாய்ன்னு சொல்றேன் அப்படின்னா,
அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையில எவ்வளவு லட்சங்கள் நான் வந்து லோன் மூலமாக வாங்கினேன்னு சொல்லவே இல்லை. அப்ப நம்ம அஃபிடவிட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக பல கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் அண்ணாமலையால அந்த 4.5 கோடி ரூபாய், அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதுல. அப்ப இங்க பேங்க் வந்து முறைகேடாக அண்ணாமலைக்கு லோனை கொடுத்திருக்கிறாங்களா, அல்லது பேங்கை ஏமாற்றி அண்ணாமலை லோனை வாங்கியிருக்கிறாரா, அல்லது பேங்க் மேல பழி போட்டு நான் லோன் கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்படியான மிஸ்டர் கிளீன் இமேஜை உருவாக்குகிறாரா அப்படின்ற ஆங்கிள் கண்டிப்பாக விசாரிக்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கு அவர் சொன்ன தொகையை வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து வேற ஆள்கிட்ட நான் நண்பர்களிடம் காசு வாங்கி கொண்டுதான் நான் வந்து கார் ஓட்டுறேன், என்னுடைய வீட்டை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தா கூட நண்பர்கள்ட்ட இருந்து பல கோடி வாங்கியிருக்கலாம்னு சொல்லலாம். அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தல. அப்ப இங்க வங்கியை ஏமாற்றிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. இன்னொரு விஷயம், 4.5 கோடி ரூபாய் என்பது அரசு மதிப்பு அப்படின்றாங்க. அது 80 கோடியோ அல்லது இவங்க சொல்ற மாதிரி 40 கோடியோ எவ்வளவு தொகையோ அதை கண்டுபிடித்து அதற்கான அபராத தொகை விதிக்க வேண்டிய பொறுப்பு என்பது தமிழ்நாடு அரசுடைய பத்திரப்பதிவு துறைக்கு இருக்கு. பொதுவாகவே வந்து ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை தான் நம்ம போட்டு அந்த பணத்தை கட்டி அதற்குரிய வரியை அரசாங்கத்துக்கு செலுத்தினால் மட்டும்தான் அது வெள்ளை பணத்தோட பணம் இடம் வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க அண்ணாமலை அப்படி வாங்கவில்லை. நீங்க போய் நேரடியாக நான் போய் பார்த்துட்டேன், இல்ல நீங்களே போய் நேரடியா அந்த இடத்துக்கு போய் கேளுங்க, மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு சொல்றாங்கன்னு பாருங்கன்ற ஆதாரத்தை வெளிப்படையாகவே சொல்றாங்க. அப்ப மார்க்கெட் வேல்யூ விட கம்மியாக போட்டுதான் அண்ணாமலை பத்திரப்பதிவு பண்ணிருக்கிறாரு. அப்ப அரசாங்கத்திற்கு இதனால எவ்வளவு இழப்பு ஏற்படுது? இப்ப 40 கோடினே வச்சுக்கிறோமே, 40 கோடி அப்படின்னா 9% அரசாங்கத்திற்கு பதிவுத்துறைக்கு கொடுக்கணும். 10% ரவுண்ட் ஆச்சா கூட எல்லா செலவு ஏத்துக்கிட்டா கூட 4 கோடி ரூபாயை மட்டும் அரசாங்கத்திற்கு பத்திரப்பதிவுக்காக கொடுக்கணும். ஆனா அண்ணாமலை எவ்வளவு கட்டியதாக சொல்றார்? 40,59,220 ரூபா தான் கட்டியிருக்கிறதாக சொல்றாரு. 4.5 கோடி மதிப்புக்கு 10% போட்டு சொல்றார். அப்போ அவர் வந்து 4.5 கோடியாக தான் காட்டியிருக்கிறார். பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பை 4.5 கோடியாக காட்டி அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வரியை அவர் ஏய்த்து இருக்கிறார். அப்ப அந்த ஆங்கிள்லயுமே இந்த டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புகாரை விசாரிக்கணும். PMEGP அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே நான் வந்து அந்த இடத்துல பால் பண்ணை அமைப்பதற்காக லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றாரு. இதே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அந்த இடம் வாங்கினதுக்கே ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கு தான், அதுக்கு கூட நான் லோன் வாங்கி தான் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கேன், என்கிட்ட எந்த பணமுமே இல்லை என்று சொல்வதற்காக தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா அந்த திட்டத்தை சொல்லி மீண்டும் அண்ணாமலை சிக்கிக் கொண்டார். அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் PMEGPனா என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். அதாவது புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்காக அந்த திட்டத்தின் கீழே வந்து மேனுஃபேக்சரிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா 40 லட்ச ரூபா வரைக்கும், சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா. அப்படி அண்ணாமலை ஏன் இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்றாரு? அவருக்கு ஆல்ரெடி 20 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வருது. கேஷாவும் வச்சிருக்கிறாரு, வங்கியிலையும் பணம் வச்சிருக்கிறாரு, பல தொழில்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதற்காக புதிதாக தொழில் தரவங்களுடைய திட்டத்தில் அண்ணாமலை இணைய வேண்டும்? அப்ப எல்லோருக்குமே இப்படிதான், பாஜகவை சார்ந்த அத்தனை நபர்களுக்குமே இப்படி முறைகேடான வழியில் வந்து லோன்கள் இருந்து கொடுக்கப்படுகிறதா? மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்படுகிறதா? மோடி அரசுடைய திட்டம் என்பது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதை செயல்படுத்தவில்லையா அப்படின்ற கேள்வி வருது. இன்னொன்னு, இவர் பத்திரப்பதிவுக்கு மட்டுமே 40 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கட்டியிருக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லையா? எதற்காக வந்து லோன் அப்ளை பண்ணணும்? இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் இந்த நிலத்தையே வாங்கியிருக்க தேவையில்ல. அதாவது கடன் போட்டு வாங்கியிருக்க தேவையில்ல. ஒரு பால் பண்ணை வைப்பதற்காக வாங்கியிருக்க தேவையில்ல. இவருக்கு ஆல்ரெடி கரூர்ல சொந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா பல ஏக்கர் கணக்குல வந்து சொந்த நிலம் என்பது இருக்கு. அந்த நிலத்திலே பால் பண்ணை ஆரம்பிச்சிருக்கலாம்ல. கடன் வாங்கியிருக்க தேவையில்ல. பல கோடி ரூபாய் லோன்ல வந்து வாங்கியிருக்க தேவையில்ல. யார்கிட்டயும் இப்படி பதில் சொல்லியிருக்க தேவையில்ல. PMEGP திட்டத்தின் கீழே வந்துட்டு பணம் கேட்டிருக்க தேவையில்ல. இவர் தன்னுடைய சொந்த கை காசை போட்டே தொழிலை தொடங்கி இருக்கலாம். அப்புறம் ஏன் கோயம்புத்தூரோட நிலத்தை வாங்கினீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்ப இந்த திட்டத்தையுமே இவர் கொடுத்த அந்த அறிக்கையின் மூலமாக முறைகேடுகள் நடக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. 3வது விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குடும்பத்திற்காக ஃபியூச்சர்ல நான் நிறைய பிளான் பண்ணதுக்காக நான் யோசிச்சு வச்சிருக்கோம். அதற்காக நாங்க ஒரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்க போகிறோம். தொழில் தொடங்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவக்கூடிய வகையில ஒரு முதலீட்டு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. ஆரம்பிக்க போகிறேன்றாரு, ஆனா ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாரு. அந்த நிறுவனத்துடைய பெயர் வந்து ஜென்பாத் வெஞ்சர்ஸ். அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 1, 2025 இந்த மாதத்துடைய முதல் நாள்லயே அவர் ஆரம்பிச்சுட்டாரு. பார்ட்னர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சேரலாதன் என்பவர். முதலீடு வந்து 10 லட்சம் ரூபாய். இப்போ
20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனு வந்து எதிர்பார்த்து பால் பண்ண வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு 5 லட்சம் ரூபாய் பார்ட்னரா போட்டு எப்படி சேர முடிஞ்சுச்சு? அதுவும் அந்த சேரலாதன் யாரு? வாட்ச் பில், ரஃபேல் வாட்ச் பில்லுடைய பில்லை கொடு அப்படின்னு சொல்லி அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டபோது 3 மாத காலம் இழுத்தெடுத்தாரு. 3 மாத காலத்திற்கு பிறகு ஒரு எலிமருந்து சீட்டை காமிச்சு இதுதான் வாட்ச் பில் அப்படின்னாரு. எப்படி வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சேரலாதன் என்பவர்கிட்ட மட்டும்தான் அந்த வாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். யார் அந்த சேரலாதன் என்பதற்காக அவரை தேடி கண்டுபிடிச்சேன். அதுவும் அந்த ஒரு நிறுவனம், வாட்ச் நிறுவனத்துடைய உதவியால தான் அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறார் என்பதே எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த அடிப்படையில தான் போய் அவர்கிட்ட வாங்கினேன்டாரு. எவ்வளவு பணம் கொடுத்து? 2,50,000 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து வாங்கினேன்டாரு. அதுவுமே கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்படியும் பண்ணக்கூடாது. அப்படியும் அரசாங்கத்தை அவர் ஏமாத்தி இருக்கிறாரு. அப்போ அந்த தேடி கண்டுபிடிச்ச சேரலாதன்ட்ட இப்போ இவர் வந்து பார்ட்னரா போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு அண்ணாமலை மறுக்கவே இல்ல. இதுவரைக்கும் எந்த ஒரு மறுப்பையும் சொல்லவே இல்ல. தேடி கண்டுபிடித்து ஒரு வாட்ச் பில் வாங்கினார் என்பதற்காகவே நம்மகிட்ட பார்ட்னரா வந்து சேர்ந்துருவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ எல்லாத்துக்குமே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். இன்கம் டாக்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணலாம்னு சொல்றாருல்ல. அதை ஏன் அண்ணாமலை வெளிப்படையா தன்னுடைய அறிக்கையில காட்டல? இன்கம் டாக்ஸ போய் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருல்ல. அவர் வந்து அறிக்கையில மிக தெளிவாக 80 கோடி நான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மை இல்ல அப்படின்றதுக்கு தெளிவு கொடுத்தாரா? இல்ல. அதே போல வங்கியில வந்து எந்த வங்கி எனக்கு பேங்க் லோன் கொடுத்துச்சு அப்படின்ற தெளிவை கொடுத்தாரா? இல்ல. முதலீட்டு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்க போறேன்றாரு. ஆனா ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையில வந்து கொடுத்திருக்கிறார். வெறுமன இது உட்கட்சி பிரச்சனை, அவரால பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது அவரால வெளியேற்றப்பட்ட நபர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்பதை கடந்து அரசாங்கத்தை அண்ணாமலை ஏமாற்றியிருக்கிறார். அதற்காகவே அவர் மீது உரிய விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் இந்த அறிக்கையின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதுல பத்திரப்பதிவுத்துறையினுடைய உதவி இல்லாம இது நடந்திருக்க முடியுமா? அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இதுல இருந்திருக்கு இல்லையா? அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல பொதுவாக ஒரு நிலம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. கைட்லைன் வேல்யூ இருக்கு, மார்க்கெட் வேல்யூ இருக்கு. கைட்லைன் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, அரசாங்கத்துடைய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு இடத்திற்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் ஒரு மதிப்பு என்பது இருக்கும். இப்ப அந்த மதிப்பை விட அதிகமாக தான் மார்க்கெட் வேல்யூ இருக்கும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கைட்லைன் வேல்யூ இருக்கக்கூடிய மதிப்புல மட்டும்தான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருவாங்க. மார்க்கெட் வேல்யூவை யாருமே காட்ட மாட்டாங்க. சோ மார்க்கெட் வேல்யூவை காட்டாதனால அரசாங்கத்துடைய பத்திரப்பதிவுக்கு என்பது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பது ஏற்படும். அண்ணாமலை அப்படிப்பட்ட நபரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அண்ணாமலை மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறார். நிலத்தை வாங்கினது கூட ஆமா நான் நிலம் வாங்கினேன், என்னுடைய சேமிப்பு மூலமாக நான் வாங்கினேன் அப்படின்றார். மிகப்பெரிய அளவுக்கு ஃபைல்ஸ்களை எல்லாம் வெளியிட்டார்ல. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார். அதே போல வந்துட்டு டிஆர் பாலு பிடிஆருக்கு வந்து ஆடியோ வந்து வெளியிட்டார். இதெல்லாம் என்ன காரணத்துக்காக வெளியிட்டார்? அவங்க எல்லாம் வந்துட்டு முறைகேடு பண்ணிருக்கிறாங்க, அதெல்லாம் விசாரிக்கணும், இவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்றதுக்காக தானே வந்து அதெல்லாம் பண்ணாரு. அப்ப இவர் வந்து ஒரு மிஸ்டர் கிளீனாக இருந்து கொண்டுதானே அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாரு. அப்ப இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நீங்க ஏன் வந்து மார்க்கெட் வேல்யூல பதிவு பண்ணாம கைட்லைன் வேல்யூல பதிவு பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் தானே இது. நீங்க பத்திரப்பதிவு அலுவலகத்தை சொல்ல முடியாது. கைட்லைன் வேல்யூ படி அவங்க பதிஞ்சுட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு தனிநபர் ஒரு ஊழல் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர், நான் தூய்மையானவன் என்று நினைக்கக்கூடிய நபர், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் இவ்வளவு பணத்தை கொடுக்க போறேன். ஒரு நிலம் என்பது எப்படி வாங்கப்படுகிறது அப்படின்னா, நிலம் விற்பவர்கிட்ட ஒரு தொகையை கொடுக்கறாங்க. அந்த தொகையும் அரசாங்கத்துடைய அந்த பதிவுத்துறைக்காக முத்திரைத்தாள் வாங்குறோம் தெரியுமா? ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம். அந்த தொகையும் சரிசமமாக இருக்கணும். நான் சொன்னேன்ல 10% அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு தொகையை அவங்கள்ட்ட அதிகமா கொடுத்துட்டு, அதை விட கம்மியான தொகைக்கு தான் நான் வாங்கின மாதிரி அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். இப்போ பெருமாள் சாமி என்பவர்கிட்ட தான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட ஒருவேளை 40 கோடியும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, இல்ல ஒரு 80 கோடி கொடுத்து வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறோமே. அப்ப 4,50 கோடி கொடுத்து வாங்கினதாக தானே பதிவுத்துறைக்கு வந்து தகவல் வருது. அப்படித்தானே பதிவு பண்றாரு. அப்ப 40 கோடி எங்க இருக்கு, 4,50 கோடி எங்க இருக்கு? அப்ப 4,50 கோடி தான் கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்றத பெருமாள் சாமி ஒத்துக்குருவாரா? இல்ல அண்ணாமலை ஒத்துக்குருவாரா? அப்ப இது விசாரிக்க வேண்டிய பொறுப்பு என்பது பத்திரப்பதிவுத்துறைக்கு இருக்கா இல்லையா? நேரடியாக சென்று மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கிறது அப்படின்றதை கண்காணித்து பத்திரப்பதிவுத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது இது போன்ற பதிவுகள் நடந்தா என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரப்பதிவுல இப்படி நீங்க ஏமாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றி பதிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கலாய்வு பண்ணி அதற்கான நஷ்ட ஈடை வந்து சம்பந்தப்பட்ட
ஓனர் லேண்ட் ஓனர் கிட்ட வாங்கிடுவாங்க. அந்த பதிவு பத்திரத்தை வந்து ஹை வேல்யூ போட்டு பதிஞ்சு கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். சோ அதன்படி அண்ணாமலை கிட்ட நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு 40 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப 35 கோடி ரூபாயை அரசாங்கத்திற்கு ஏமாற்றிருக்கிறீங்க. அப்போ நீங்க அதற்குரிய 3,5 கோடி ரூபாய் பணத்தை அபராதமாக கட்டி விட்டுதான் நீங்க அந்த நிலத்தை உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பத்திரப்பதிவுத்துறையால போட முடியும். அது கண்டிப்பாக போடணும். ஏன்னா அது அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணம். அது அரசாங்கத்திற்கு தான் சேர வேண்டும். அதன் மூலமாக மக்கள் நல திட்டங்களை செய்யலாம். அப்போ 3,5 கோடி ரூபாய் நீங்க பத்திரப்பதிவு துறையில கட்டல ஒரு பக்கம். 35 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு மறைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இன்கம் டாக்ஸ்குள்ள வரும்? இப்போ அண்ணாமலை 4,5 கோடி ரூபாய்க்கு வாங்கினதாக தானே இன்கம் டாக்ஸ்குள்ள ஃபைல் பண்ணுவாரு. ஒருவேளை 40 கோடிக்கு வாங்கி இருந்தார் அப்படின்னா அது அண்ணாமலை தான் தெளிவுபடுத்தணும். ஆனா 40 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்தார் அப்படின்னா 35 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸுக்கு மறைக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப இங்க மாநிலவில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு இதெல்லாம் மட்டும் வந்து மறைக்கல. புனையப்பட்ட செய்திகள், தகவல்கள். இத வந்து உண்மை கிடையாது. ஏன் இவங்களுக்கு என்ன இதுல என்ன கிடைக்க போகுது? இது பொய் பேசுறாங்க. இந்த நபர்கள் நயினா நாகேந்திரனுடைய ஆட்களாக இருக்காங்க. குறிப்பாக வந்து மாரிதாஸ், ஆ கிஷோர் கே. சாமி, இப்போ அந்த கல்யாணராமன் இவங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறாங்க. இப்ப அண்ணாமலையை தாக்குவதன் மூலமாக என்ன சாதிக்க போறாங்க? அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க இல்லையா? இவங்க இத வெளியிடுவதற்கான காரணம் என்ன? அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்ல. ஏன் வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிடணும்? அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அதாவது இவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார்ல, பிடிஆர் ஆடியோன்னு வெளியிட்டார்ல. அப்ப இவருக்கு யார்கிட்ட காசு வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணாரு? அப்ப அவருடைய நோக்கம் என்ன? அதே நோக்கம் தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க வந்து அரசியல் ரீதியாக அண்ணாமலை மற்றவர்களை எப்படி பொய்யால வீழ்த்த முடியும்னு நினைச்சாரோ, அதே மாதிரி பொய்யால கூட அவங்க வீழ்த்ததுக்காக இந்த தகவலை எல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்கு அறிக்கையை விட்டுட்டு அது பொய்யான தகவல் இல்ல, உண்மையான தகவல் ஒத்துக்கிட்டாரு. இப்ப பிடிஆர் வந்து அது நான் பேசல அப்படின்றாரு. டிஆர் பாலு என்ன சொன்னாரு, என்னுடைய சம்பந்தி சொத்தெல்லாம் என் தலையில கட்டுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கு போட்டு அந்த அவதூறு வழக்குல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அப்ப அதே போல நான் நிலத்தை வாங்கவே இல்லை, இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? அவர் நிலம் வாங்கினதாக ஒத்துக்கிட்டாரு. அது ஒத்துக்கிட்டு அது எப்படி வாங்கினது அப்படின்ற ஒரு பட்டியலை போட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்ப அந்த கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப அவங்களுடைய மோட்டிவ் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. அவங்க யாரால ஏவி விட கூடியவரா இருக்கட்டுமே. நீங்க முறைப்படி எல்லாத்தையும் பதில் சொல்லணும்ல. 40,59,220 நான் பத்திரம் வாங்கினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஏன் வங்கி கணக்குடைய அந்த தொகையை மட்டும் நீங்க மறைக்கிறீங்க? ஏன் நிறுவனத்தை வந்து மறைச்சீங்க? ஏன் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டத்தின் கீழே லோன் அப்ளை பண்றீங்கன்ற கேள்விக்கு பதில் இல்ல. ஆனா இவங்க ஏன் திடீர்னு வர்றாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணமும் இருக்கு. இவங்க எல்லாம் யாருடைய அணி? வெறும் அண்ணாமலையால பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கக்கூடிய கேடி ராகவன், கல்யாணராமன் இவங்களை போன்ற நபர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு வருவதை பார்க்கும்போது இது எல்லாம் ஒரு தேசிய தலைமையுடைய ஒப்புதலோடு தான் நடக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கல்யாணராமன் வந்து ஒரு பேட்டியில பேசும்போது கூட என்ன சொல்றார், நான் வந்து தேசிய தலைமை கிட்ட உட்கார்ந்து முழு விவரத்தையும் சொன்ன பிறகுதான் அண்ணாமலையோட பதவியே பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் நான் தேசிய தலைமையோட எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வெளியிட்டது வெறும் 1% தான் அப்படின்றாரு. அப்ப இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்கிறாரோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது. அப்போ அதையெல்லாம் விளக்கக்கூடிய இடத்தில் அண்ணாமலை இருக்கிறார். அப்போ அரசியல் ரீதியாக அண்ணாமலை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவை தேசிய தலைமை எடுத்து விட்டதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சமீபத்துல டெல்லியில் நடந்த அண்ணாமலை அமித்ஷா நடத்திய மீட்டிங்க்கு அண்ணாமலை போகல. சரி கல்யாணம் இருக்கு அப்படின்னாரு. அதே போல கல்யாண போட்டோக்களை எல்லாம் வெளியிட்டாங்க. அதன் பின்பு துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜகவும் டெல்லிக்கு போறாங்க. ஏன் அண்ணாமலை போகவே இல்லை? அன்னைக்கும் கல்யாணம் இருந்துச்சா? அது எப்படி டெல்லியில பாஜக நடத்தக்கூடிய கூட்டம் அல்லது டெல்லியில பாஜக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு மட்டும் அண்ணாமலைக்கு இங்க கல்யாணம் வந்துருது அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்போ ஒருவேளை அண்ணாமலை புறக்கணிக்கிறாரா? இல்ல அண்ணாமலை இவங்க அழைக்கவே இல்லையா? இவ்வளவு பெரிய கேள்விகள் இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கும் போது குருமூர்த்தி ஒரு பக்கம் வந்துட்டு அண்ணாமலையுடைய பதவியை பறிச்சதற்கான காரணங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது படிப்படியாக தான் பாஜக வளரணும். அண்ணாமலை ரொம்ப ஸ்பீடா போறாரு. அதனாலதான் பதவியை பறிச்சோன்றாரு. அப்ப இது ஒரு ரொட்டேஷனான ஒரு முறைதான். நயினார் நாகேந்திரன் பதவிக்கு வந்தது என்பது பாஜகல 3 வருடத்திற்கு ஒரு முறை தலைவர் பதவி என்பது ரொட்டேஷன் பண்ணப்படும். அதன் அடிப்படையில் தான் வந்திருக்காரே தவிர யாரும் நீக்கல. எடப்பாடி பழனிசாமி வைத்த அந்த டிமாண்டுக்காகலாம் அண்ணாமலையை நாங்க நீக்கல. இது ஒரு ரொட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பாஜக சொன்னது குருமூர்த்தியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அடிபட்டு போச்சா இல்லையா? அப்ப பதவியை பறித்திருக்கிறார்கள். எப்படி தங்கருடைய விஷயத்துல மர்மமான விஷயங்கள் நடக்குதோ, அதே மாதிரி அண்ணாமலை விஷயத்திலயும் மர்மமாக நடக்குதோ அப்படின்ற கேள்வி வருது. அப்ப ஏன் திடீர்னு குருமூர்த்தி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வருவார்னு அண்ணாமலை
வச்சு பேசப்பட்டது இல்லையா? அவரு ஒரு பிரதமர் வேட்பாளராக வரப்போகிறார்ன்னா அண்ணாமலை சொன்னாங்க. அவர் மீது இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் அதுவும் பாஜக காரர்களே முன்வைக்கிறாங்க. அப்படின்றத நம்ம நம்பவே முடியாதுன்ற மாரி இருக்குல்ல. இல்ல தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க சொல்லல. இவரே வார் ரூம் வச்சு சொல்லிக்கிட்டாரு. இவருடைய பதவியை பறிச்ச உடனே இவருக்கு ம். என்ன விஷயங்கள் சொன்னாங்க? இவர் தேசிய பொறுப்பு குடுக்க போறாங்க. மிகப்பெரிய பொறுப்பு வரப்போகுது அப்படின்னாங்க. பதவியை பறிச்சு பல மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் ஒரு தேசிய பொறுப்பும் வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆந்திராவிலிருந்து எம்பி பதவி குடுக்க போறாங்க. ராஜ்யசபா எம்பியாக மாறப் போகிறார் அண்ணாமலை அப்படின்னாங்க. அமைச்சராக ஆகப் போகிறார் அப்படின்னாங்க. அப்படியும் ஒண்ணும் நடக்கல. சரி தமிழ்நாட்டிலயாவது ஏதாவது எம்எல்ஏ எலக்ஷனுக்காவது ஒரு சீட்டு கிடைக்குமான்ற நிலைமை வந்துதான், எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி, எடப்பாடியை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை மாறிட்டாரு. அண்ணாமலையுடைய அந்த ஸ்பெஷாலிட்டியாக அவர் என்ன சொல்றாரு? நான் சொன்ன சொல்லுதான். நான் எதையும் மாத்த மாட்டேன், மாற மாட்டேன் அப்படின்றதுதான் அண்ணாமலையுடைய விஷயம். தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஏன் மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது கூட, அன்னைக்கு நிலவரம் வேற, இன்னைக்கு நிலவரம் வேறன்னு சொன்னாரே தவிர, நான் சொன்னது தப்போ, இல்ல நான் சொன்னது சரியோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர் மாறல. ஆனா அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை, இன்னைக்கு வார் ரூமை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே ஊதி பெரிதாக்கிக் கொண்டார். பிரதமர் மோடியை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே பெரிதாக்கிக் கொண்ட அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து நீங்க தான் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்துச்சு? அட்லீஸ்ட் 2026 தேர்தல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டாவது குடுப்பாங்க. அப்படி குடுத்தாலாவது நமக்கு எம்எல்ஏவாவது ஆகிரலாம். நம்ம ஒரு அரசியல் பயணத்துல இருப்போம் அப்படின்றத காட்டிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு அண்ணாமலைக்கு வந்துருச்சு. அப்ப அண்ணாமலையோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, பிறரிடம் எதிர்பார்த்து கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தான் அவருடைய ரேஞ்ச் இருக்கே தவிர, இந்தியாவுக்கே பிரதமர் ஆகக்கூடிய ரேஞ்ச்லாம் இல்ல. அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் பிஜேபியை இந்துத்துவா கட்சியாக வளர்க்காமல், அவர் தன்னுடைய தனிநபர் சார்ந்த, தனிநபர் ரசிக பட்டாளமாக வளர்த்து விட்டார். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே பாஜகவை வளர்த்து விட்டார் என்பதற்காக தான் அண்ணாமலையை அவங்க குறி வச்சுட்டாங்க. அது போக அண்ணாமலை தனிநபர் சார்ந்து நிறைய பணம் பார்த்து விட்டார். ஏன்னா அவர் ஐபிஎஸ் ஆகி வரும்போது, ஐபிஎஸ் பணியில் இருந்தபோது, ஐபிஎஸ்ல இருந்து வெளியே வந்தபோது, அவர் ஆடு வளர்ப்புல பசுமை விகடன்ல பேட்டி கொடுக்கும்போது, அதன் பின் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் ஆன பின்பு, இதுவரைக்கும் ஒரு காலகட்டம். பாஜக ம். தலைவர் ஆன பின்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் இருக்கு. 2யும் பிரிச்சு பார்த்து அண்ணாமலையோட சொத்து எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணாவே பல உண்மைகள் நமக்கு வந்துரும். இது எப்படி பிஜேபி எலக்ட்ரல் பாண்ட வச்சு எல்லா நிறுவனங்களையும் தனக்கே எப்படி பணம் கொடுக்க வச்சாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு பணம் போகுது. அவங்க எஸ்பிஐல ஒரு பாண்ட வாங்கி காங்கிரஸ் கட்சியில ஒரு நிறுவனம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, உடனே அந்த நிறுவனத்துக்கு ஐடி ரெய்டு. இல்ல நம்ம கேட்ட பணத்த குடுக்கல அப்படின்னா, உடனே அந்த நிறுவனத்துக்கு ஐடி ரெய்டு. இப்படியான ஐடி ரெய்டையும், இடி ரெய்டையும் மட்டும் தான் பணத்த வாங்குனாங்க. இப்ப அண்ணாமலைக்கு அப்படியே இத பொருத்தி பாருங்களேன். பிஜேபி உடைய மாநில தலைவர். ஐடி ரெய்டு, இடி ரெய்டு எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு பிசினஸ் மேன்கள் அண்ணாமலை கிட்ட டீல் போட்டுருக்கலாமா இல்லையா? இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இடி ரைடு வரப்போகிறது. செந்தில் பாலாஜி கைதாகப் போகிறார் அப்படின்னு சொல்லி இடி ரைடு வருவதற்கு முன்பே அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? கோர்ட்லயே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இடி ரைடு வருவது எப்படி அண்ணாமலைக்கு முன்பே தெரிஞ்சுச்சு? அப்ப அண்ணாமலைக்கு எல்லா தகவலுமே பரப்பப்பட்டிருக்கிறது. எப்படி? பாஜக தலைவர் அப்படின்ற அடிப்படையில். இப்ப பாஜக தலைவர் அப்படின்ற அடிப்படையில் நிறைய முறைகேடுகளை அவர் பண்ணியிருக்கிறார். நிறைய நிறுவனங்களிடமிருந்து பணம் பறித்திருக்கிறார். அப்ப கட்சியோட கல்லாவ நிரப்பாம இவன் தன்னுடைய கல்லாவ நிரப்புறான் அப்படின்றதுக்காக கீழ இருக்கக்கூடிய நபர்கள் காவு வாங்கியிருக்கிறாங்க. தேசிய தலைமையும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நபர் நமக்கு தேவையில்ல. நமக்கு 10 பேர் இருந்தாலும் இந்துத்துவ கொள்கை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அண்ணாமலை துதிபாடிகள் நமக்கு வேணாம். நாளைக்கே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாருன்னா, எல்லா நபர்களும் பிரிஞ்சு போயிருவாங்க. அப்ப நமக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப இப்பயே தலையெடுத்துறலாம் அப்படின்ற முடிவுக்கு பாஜக தேசிய தலைமை வந்துட்டாங்க. அத்வானியே தூக்கி போட்டவங்க. அண்ணாமலை எல்லாம் யாரு? அத்வானியாவது களப்போராளி. அவர் எல்லா பக்கமும் போய் கலவரம் பண்ணுவதற்காகவே களத்துக்கு போனாரு. அண்ணாமலை ஆன்லைன் போராளி. அவரால என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் போனா வார் ரூம் வச்சு எழுத முடியும். அதத்தான் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலையுடைய சாப்டர் பாஜகவுடைய தேசிய தலைமை முடிக்க போறாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரோன்ற சந்தேகம் வருகிறது. தனி கட்சி ஆரம்பிக்க போவதற்கு முன்பு அண்ணாமலையுடைய இமேஜை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. தொடர்ச்சியாக பாஜகவை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே சொல்றாங்க. இப்போ கல்யாணராமனோ, இல்ல மாரிதாசோ, இல்ல கிஷோர் கேசாமியோ இவங்கெல்லாம் சாதாரண நபர்கள். பாஜக பொறுப்புல கூட இல்ல. குருமூர்த்தி பாஜகவுடைய ராஜகுரு. பாஜகவுக்கு மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் அவர்தான் ராஜகுரு. தர்மயுத்த போராளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அப்படிப்பட்ட நபரே இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாரு.
அப்படிப்பட்ட நபரை வெளிப்படையாக சொல்லும் போது பாஜகவுடைய தேசிய முகமாக இருக்கக்கூடிய அமித்ஷாவே தமிழ்நாடு வந்தா குருமூர்த்திக்கு தானே போறாரு, அவர்கிட்ட தானே பேசுறாரு. அப்ப அவரே சொல்லும் போது இதுல அண்ணாமலை தனித்து விடப்பட்டிருக்கிறார், அவர் கைவிட போகிறது பாஜக அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதுல்ல. இப்போ அண்ணாமலைன்ற அவர் ஒரு தனிப்பட்ட, நீங்க முன்னாடியே சொன்னது போல அண்ணாமலைன்றவர் ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் இருக்காரு. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ இருந்தது இல்ல. அப்படி அவர் முறைகேடு பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்ம பெரிய விஷயமாக பேசலாம். ஏன்னா ஒரு 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 மக்கள் சார்ந்த ஒரு பணியில இருந்துட்டு அவரை முறைகேடு பண்ணியிருக்காரு அதை பயன்படுத்தி அப்படின்றப்ப குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். ஒரு தனிநபராக அவர் சொத்து வாங்குவது விற்பது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தான். இது ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்கப்படுது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தார், அவர் மேல இடி ரெய்டு விட்டாங்கல்ல, அவர் என்ன அரசியல்வாதியா? மார்டின் லாட்ரி மார்டின் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன அரசியல்வாதியா? அவர் மீது இடி ரெய்டு விட்டாங்க. நீரவ் மோடி யாரு, லலித் மோடி யாரு, மல்லையா யாரு, இவங்க மீது ஏன் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு இடி பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிறாங்க? அப்போ இங்கே ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லி பண்றாரு அப்படின்னா அவர் அரசியல்வாதியாக தான் இருக்கணும், அவர் மக்கள் சார்ந்த பொறுப்புகள்ல தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு தனிநபர், அது தனிநபர் தொழிலோ பண்றன்னா கூட அரசாங்கத்தை அவர் ஏமாற்றுகிறார் அப்படின்னா அவர் முறைகேடு பண்ணிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ஈடு ரெய்டு போகிறது, லாட்ரி மார்டின் வீட்டில் ஈடு ரெய்டு போகிறது, ஆதவ் அர்ஜுனா வீட்டில் ஈடு ரெய்டு போகிறது. ஆதவ் அர்ஜுனா எந்த பொறுப்புல இருந்தாரு? அவர் வீட்டுல ஈடு ரெய்டு போச்சுல. அப்போ அது போன்று ஏன் அண்ணாமலையுடைய வீட்டுக்கு ஈடு ரெய்டு போக மாட்டேங்குது? பாஜக மாநில தலைவராக வந்த பின்புதானே அவருக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்திருக்கு. அப்ப அவர் வீட்டுல ஈடு ரெய்டு போகணுமா இல்லையா? ஆனா இவர் டிஎம்கே ஃபைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வெளியிட்டார்ல. அவங்க அரசாங்க பொறுப்புல இருந்துதான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாரு அப்படின்னா இவர் பாஜக தலைவர் என்ற அடிப்படையில தானே இவர் பண்ணிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி இவருக்கு அந்த சொத்து இல்லையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஈடி ரைடுகளை கையாண்டு அதன் மூலமாக தொழிலதிபர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருதல்ல. ஈடி ரைடு விட்ட பின்பு அவங்க எல்லா தொழிலதிபர்கள் பாஜகவுக்கு எலக்ட்ரோ பாண்டுல பணம் கொடுத்த உடனே அந்த ரைடுகள் நிப்பாட்டப்பட்டுச்சா இல்லையா? அவங்களுக்கு சிறையில இருந்தே விடுதலை பண்ணப்பட்டாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அதன் வழியாக மிகப்பெரிய பண மோசடியை பண்ணிருக்கிறார் அப்படின்றப்போ இங்க ஈடியும் குற்றவாளியாக மாறுது, அண்ணாமலையும் குற்றவாளியாகிறார். அப்ப யாருதான் அண்ணாமலை விசாரிப்பது? அட்லீஸ்ட் டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுத்த அடிப்படையிலாவது இந்த விசாரணை தமிழ்நாடு அரசு பண்ணணும். ஏன்னா இப்போ தேர்தல் வேட்பு மனு அப்படின்றது எதற்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களை பற்றி முழுமையாக உண்மையான தகவலை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? தேர்தல் என்பது வெளிப்படையாக நடக்கணும். நீங்க இவர் இப்படிப்பட்ட நபர் உங்க வேட்பாளர், இவருடைய சொத்து விவரம் இதுதான். எதற்காக சொத்து விவரம்லாம் வெளியிடுறாங்கன்னா, அவர் தன்னை முழுமையாக மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு தேர்தலை அவர் சந்திக்கிறார் அப்படின்றதுக்காக தான் வேட்பு மனு அப்படின்ற விஷயமே இருக்கு. அப்ப அந்த வேட்பு மனுவிலேயே அண்ணாமலை பொய் சொல்லி இருக்கிறாரா? இன்னைக்கு 4.5 கோடி ரூபாய் சொத்து தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. 40 கோடியா இருந்தா பொய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். 20 லட்சம் ரூபாய் தான் பணம் வருது அப்படின்றாரு. 20 லட்ச ரூபாய் பணம் வரக்கூடிய நபருக்கு லோன் அதிகமா கொடுக்க முடியாது. அப்ப 20 லட்ச ரூபாய் பணம் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? அப்ப 48 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கினதாக சொன்னாரு. அதோட மதிப்பு 1.2 கோடி ரூபான்றாங்க. அப்ப 48 லட்சம் தான் அது அவரோட மதிப்பு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பொய் சொல்லியிருக்கிறாரா? அப்ப தேர்தல் வேட்பு மனுவிலே இவர் பொய் சொல்கிறார். அப்ப அந்த தேர்தலுடைய வெளிப்படைத்தன்மையவே அது பாதிக்குது அப்படின்றப்போ வேட்பு மனுவில் பொய்யான தகவலை கொடுத்தா 5 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்ற சட்டம்லாம் இருக்கா இல்லையா? அப்ப அதெல்லாம் அண்ணாமலை மீது பயன்படுத்தப்படணுமா இல்லையா? அப்ப அண்ணாமலை தனிநபராகவும் குற்றம் செய்திருக்கிறார், ஒரு பாஜக மாநில தலைவராகவும் அவர் குற்றம் செய்திருக்கிறார். அது போக வேட்பு மனு தேர்தல் விவகாரத்திலையும் அவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்றப்போ அண்ணாமலை மீது கண்டிப்பாக விசாரணை என்பது நடக்கணும். எப்படி ஒரு மக்கள் அதிகாரத்தை பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ குற்றம் செய்யும் போது விசாரிக்கிறோமோ அதே அளவு குற்றத்தை அரசியல்வாதியை, அதாவது எம்எல்ஏவா இல்லாம இவர் பண்றாரு. வித்தியாசத்தை பாருங்களேன். இப்போ ஒரு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு ஊழல் பண்றாரு, இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு ஊழல் பண்றாரு, ஒரு கவுன்சிலர் ஒரு ஊழல் பண்றாரு, இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஊழல் பண்றாரு அப்படின்னா அதுல ஏன் ஊழல் பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்காவது ஒரு காரணம் இருக்கு. அவங்களுக்கு அரசாங்க பணம் வருது, அதுல ஊழல் பண்றாங்க. இவர் யாரு? இவர் ஊராட்சி மன்ற தலைவர் கூட ஆகல, இவர் கவுன்சிலர் கூட ஆகல, எம்எல்ஏ கூட ஆகல, அப்ப எம்பி ஆகல, அமைச்சர் ஆகல. இதற்கு ஆவதற்கு முன்பே இவ்வளவு பெரிய ஊழல்களை இவர் பண்றாருன்னா இப்படிப்பட்ட நபர் அமைச்சராக ஒரு வேலை வந்தார், எம்எல்ஏவாக ஒரு வேலை வந்தார், 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நின்று எம்எல்ஏவாக இவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அவர் இப்ப நிலைமை என்ன ஆகும்? அப்ப மக்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு மோசடி செய்யப்படும் அப்படின்ற கேள்விகள்லாம் வருதுல.
அப்ப தனிநபர் இவர் வந்து எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை இந்த விஷயத்துல நம்ம கடந்து போகவே முடியாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க, தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.